தாத்தா நீங்கள் ஊமை மாதிரி நடிச்சாக்காலும் நல்லா நடிக்கிறீங்க தாத்தா. நீங்கள் ஒரு நல்ல நடிகராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் நடிகன், நான் உண்மையிலேயே ஒரு நடிகன் தாத்தா. நீங்கள் ஆக்டரா? ஆம் செல்வங்களே, இறைவன் ஆட்சியிலே, இறைவன் படைப்பிலே நானும் ஒரு நடிகன். நான் மட்டுமல்ல, நாம் அனைவருமே இறைவன் படைப்பிலே நடிகர்கள். ஓகே. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் மற்றவர்களுடைய கண்களுக்கு ஒரு பலாப்பழத்தை போல ஓகே செல்வங்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மற்றவர் கண்களுக்கு நாம் ஒரு பலா பழத்தை போன்று இருந்தாலும் அதை உரித்து பார்த்தால் அதில் எத்தனை பலா சுளைகள், மிகவும் இனிமையான பழங்கள் இருக்கிறது உள்ளும். அதேபோல் நாம் இருக்க ஆசைப்பட வேண்டும். மேல் தோற்றத்திற்கு அழகாக இருந்து கொண்டு உள்ளே மனதில் கெட்ட எண்ணங்களும் தூய்மையற்ற மனமும் இருப்பது நல்லது அல்ல. ஏனென்றால் நான் எதுக்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், அருகையில் ஒரு பழம் வியாபாரி இந்த பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டு விற்று கொண்டு கொண்டிருந்தால், அந்த பலாப்பழத்தின் தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது. நாம் எல்லோரும் பலாப்பழத்தை போன்ற மேல்புறம் மிகவும் கடினமாக இருந்தாலும் நமது உள்ளம் இந்த பலாப்பழத்துக்கு உள்ளே இருக்கும் பலா சுளைகள் இதை போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இனிமையாக இருக்க நம்ம பழகி கொண்டால் நல்லதாக இருக்கும். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் ஏதோ பழத்தை பார்த்துட்டு சொல்கிறீங்க? நீ சொல்கிறது கரெக்ட் தாத்தா. அவன் பார்ப்பதற்கு நல்ல ஒரு அழகாகவும் சுமூகாகவும் இல்லாவிட்டாலும் நமது உள்ளம் அந்த பலாப்பழத்தை போன்று பல நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. ஆம் தாத்தா, நாம் எல்லோரும் அப்படி இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். சொல்லுங்களே, இருக்க வேண்டும். பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். மேற்புறத்திற்கு பார்ப்பதற்கு அகோரமாக இருந்தாலும் அவர்கள் உள்ளங்கள் நல்ல உள்ளங்களை கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ பேசணுமே என்பதற்காக நான் இந்த உரையை செய்கிறேன். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.